மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவித்தலின்படி பேரறிஞர் தந்தை அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்று பாகம் வாரியாக ஓரணிக்கு தமிழ்நாட்டுடைய இரண்டாவது கட்டமாக உறுதிமொழி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வை நடத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இடத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றம் சார்பாக கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை நமக்கான 6ஆம் பாகமாக கருதப்படுகின்ற இந்த இடத்திலிருந்து இந்த உறுதிமொழியை நான் சொல்ல நீங்கள் மீண்டும் திருப்பி சொல்ல வேண்டும். அந்த உறுதிமொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டின் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIRக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன்.